ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கண்ணம்மா அவங்க அப்பா கிட்டக்கா ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்கியே தீரணும் அப்படின்னு பாரதி உறுதியாக இருக்கிறாரு. அதுக்காக அவர் என்னோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசினாரு அப்படின்னா நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன். அத்தை வந்து தடுத்தா கூட நான் யோசிக்க மாட்டேன். அவரையும் கொண்டுட்டு என் உயிரை நான் மாச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானமா காரணம் அப்படின்னு கண்ணம்மாவோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறத அவர் பார்த்தாரு அப்படின்னா இன்னும் கேவலமா தான்ப்பா நினைப்பாரு. உங்களால இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லை கிளம்பி போயிருங்கப்பா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இப்போ பாரதி அந்த கோர்ட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு நடிகையோட டைவர்ஸ் கேஸ்மே அன்னைக்கு தான் தீர்ப்பாகி ஜட்மெண்ட் வந்திருக்கும். அவங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிருந்திருக்கும். அந்த நடிகையை பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே பேட்டி எடுப்பாங்க. இப்போ அந்த நடிகை சொல்றாங்க, என்னோட ஒழுக்கத்தை என்னோட ஹஸ்பண்ட் தப்பா பேசினாரு, அதனால தான் இந்த டைவர்ஸ் பண்ணினேன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நடிகையோட ஹஸ்பண்ட் வந்து பிரச்சனை பண்றாரு. இப்போ 2 பேரோட பொண்ணு நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பத்திரிக்கைக்காரங்க அந்த பொண்ணு கிட்டக்க போய் பேட்டி எடுக்கிறாங்க. உங்க அம்மா தப்பானவங்களா, அதனால தான் உங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பாதிக்கும் அப்படின்னு பாரதி அப்போ உணர்றாரு. அண்ணம்மாவோட கேரக்டரை பத்தி நம்ம கோர்ட்ல சொல்லக்கூடாது, அது லட்சுமியை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்ப மறுபடியும் ஜட்ஜ் பாரதி கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. இவங்களை டைவர்ஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாரதி மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பொண்ணு ஹேமாவை என்கிட்ட இருந்து இவங்க பிரிக்க பாக்குறாங்க, அதுதான் ரீசன், வேற எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க டைவர்ஸ் கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவருக்கு டைவர்ஸ் கொடுக்க விருப்பப்படலை அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. அப்ப சேர்ந்து வாழ ஆசைப்படுறீங்களா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாங்க. நான் இவரோட சேர்ந்து வாழவும் ஆசைப்படலை, என்னோட பொண்ணுக்கு அப்பான்ற ஒரு உறவு தேவை, அதை இந்த கோர்ட் மூலமா நான் கத்தரிச்சிக்க விரும்பலை அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இவர் மேல நீங்க எந்த குற்றச்சாட்டுமே சொல்லல, இவர் நீங்க டைவர்ஸ் பண்ணவும் விரும்பல, அப்புறம் எதுக்காக அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்தீங்க அப்படின்னு கண்ணம்மா கிட்டக்க ஜட்ஜி கேட்குறாங்க. கண்ணம்மா எந்த காரணமும் சொல்ல மாட்டேன்றாங்க. உங்களுக்கு மாமியார் ரொம்ப கொடுமை பண்ணினாங்களா அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்குறாங்க. இதெல்லாம் இல்லை மேடம், என்னோட மாமியார் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இப்போ சௌந்தர்யாவை கூப்பிட்டு ஜட்ஜி விசாரணை பண்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, கண்ணம்மாவோட நான் சேர்ந்திருந்த நாட்கள் தான் என் லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜி கேட்குறாங்க, அப்போ உங்க மருமகன் உங்க வீட்டை விட்டு போனப்ப நீங்க அவங்கள கூப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க மகன்கிட்டே இதை பத்தி எதுவும் நீங்க பேசலையா அப்படின்னு கேட்குறாங்க. என் மருமகளை வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு நான் எவ்வளவோ தடவை கூப்பிட்டு பார்த்திருக்கேன், ஆனா அவ வரவே முடியாதுன்னு மறுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அவளோட சுயமரியாதையை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. என்னோட மகன் கிட்டக்க இதை பத்தி பேசுறப்ப என்னோட வாழ்க்கை அதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அதனால ஜட்ஜ் வேற எந்த கேள்வியும் கேட்காம சௌந்தர்யாவை பார்த்து நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.